நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 8% கூடுதல் பென்ஷன், 92% பென்ஷன் தொகை 5 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 8% கூடுதல் பென்ஷன் வழங்கப்படும், அது மட்டுமின்றி 92% பென்ஷன் தொகை எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, இந்த கணக்கீடு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன, கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலாக்கள் இதன் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ பயனாளர்கள் தங்களின் பென்ஷன் பணத்தை 60 வயதில் எடுத்தால் அதிக பணம் கிடைக்கும் என இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்குகிறது. பங்குதாரர் தனது ஓய்வூதியத்தை 58 வயது வரை பூர்த்தி செய்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பதிலாக 60 வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர்கள் சாதாரணமாக கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட 8% கூடுதலாக பெறலாம். அதாவது பங்குதாரர் 60 வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். 50 வயது முடிந்த பிறகும் 10 ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம். 10 வருட சேவை காலத்தில் 50 முதல் 58 வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஓய்வூதியத்தை எடுத்தால் உங்களுக்கு குறைவான பணம் கிடைக்கும். அதாவது 58 வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் 4% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது. ஒரு பங்குதாரர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்தது. இபிஎஃப்ஓ ஒரு சந்தாதாரின் 58 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும், 10 வருடங்கள் இபிஎஃப்ஓவிற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும், அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க தொடங்கப்படுகிறது. ஆனால் ஒரு சந்தாதாரர் 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார். 58 வயதிற்கு பிறகு 60 வயது வரை ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4% கூடுதல் ஓய்வூதியம் பெற முடியும். அதாவது சாதாரண ஓய்வூதிய தொகையை விட 8% கூடுதல் தொகையை ஓய்வூதியமாக பெறுவீர்கள். இபிஎஃப்ஓ விதிகளின்படி இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்து 10 வருட சேவையை முடித்த எந்த ஒரு ஊழியரும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார். மொத்த பணிக்காலம் 10 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தாலும் ஓய்வூதியத்திற்கான டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இடையில் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறலாம். 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சேவை காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு, அதாவது 58 வயதிலிருந்து இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களை 60 வயதில் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது. பங்குதாரர்கள் 60 வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். இபிஎஃப்ஓ சந்தாதாரர் 50 வயது முடிந்த பிறகும் 10 ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம். உங்களின் 10 வருட சேவை காலம் முடித்து உங்கள் வயது 50 முதல் 58 வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே ஏர்லி பென்ஷன் ஓய்வூதியம் பெற முடியும். ஆனால் இதில் உங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். 58 வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் 4% குறைக்கப்படும். ஒரு நபர் 56 வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை திரும்ப பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் அவர் அடிப்படை ஓய்வூதிய தொகையில் 92%, 100% -2 × 4 மட்டுமே பெறுவார். நீங்கள் 10 வருட சேவையை முடித்து உங்கள் வயது 50 வயதிற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியத்தை கோர முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியேறிய பிறகு நீங்கள் இபிஎஃப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட நிதியை மட்டுமே பெறுவீர்கள். 58 வயது முதல் ஓய்வூதியம் கிடைக்கும். 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் ஓய்வூதியத்தை ஒத்திவைக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் 4% கூடுதல் ஓய்வூதியம் என்ற அடிப்படையில் மொத்தம் 8% அதிக ஓய்வூதியத்தை பெற வழிவகுக்கிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.